பழைய முட்டியாண்டு இல்லை, பழைய முட்டி அந்த இடப்பெயர்களோட மாறிட்டு இப்படி தான் புல் எடுக்கணும். என்ன இப்படி எடுத்தால் அந்த கொஞ்சம் வேரோட வந்துடும். பட்டுட்டு கிணறுகளும் சின்ன கட்டுகளோட கிடக்கு. என்ன வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, யாழ்ப்பாணத்தில் மட்டிவில் என்ற இடத்த நிற்கிறேன். இந்த நான் நிற்கிற இடம் பார்த்தீங்களன்னு சொன்னால், இது வந்து இப்படியே போனீங்களன்னு சொன்னால் மீசாலை புத்தூர் சந்தைக்கு போகுது. அதே மாதிரி அப்படியே மெட்ட பக்கத்தால் போனால் புத்தூருக்கு போகுது. இப்போ நான் நிற்கிற இடம் மட்டிவில் பண்டித்தலச்சி அம்மனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான். அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுத்த வர விவசாய நிலங்கள் இருக்குது. அதிக அளவில் விவசாயம் செய்கை பண்ணப்படுகின்ற இடங்கள் பாருங்க. இந்த இடத்துலேயே மட்டிவில் நிறைய தோட்டங்கள் இருக்குது. நான் இப்போ இதில் நிற்கிறார்களோடையும் கதைச்சு இந்த விவசாயம் தொடர்பாக அவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்தை. இப்போ மாலை நேரம் இந்த இடம் வந்து மிகவும் சூப்பராக இருக்குது. அதில் ஒரு ஐயா வாரார், அனுபவம் வாய்ந்த ஆள் மாதிரி கிடக்கு. ஒரு மறைச்சு கேட்போம். வணக்கம். மட்டிப்பில் விவசாயம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மட்டிப்பில் விவசாயம் பற்றி தெரியுமா? அவ்வளோ குறைவு தெரியாது. நீங்க என்ன வேலை செய்யறீங்க? விட்டுட்டீங்க. விவசாயம் பற்றி பெருசா தெரியாது. சரி சரி. ஆமா, வீடியோ ஒன்று எடுக்கலாமா? வீடியோ ஒன்று எடுக்கலாமா? வீடியோ ஒன்று எடுக்கலாமோ? என்ன மாதிரி நீங்களும் விவசாயி தானோ? இந்த விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன மாதிரி எப்படி எவ்வளவு காலம் விவசாயம் செய்வீங்க? அவர் அது செய்யட்டும். காலம் நீங்கள் விவசாயத்துல எல்லா வேலையும் செய்வீங்களா? வீட்டு வேலை தானே. வீட்டு வேலை அப்ப இப்பதான் விவசாயம் செய்வீங்க. இது என்ன கையில புடுங்கி வச்சிருக்கிற? சின்ன நாகடாது கட்டப்பை தாங்க. கறிக்கு நல்லா இருக்கு. என்னது கறிக்கு ருசியா இருக்கு. அதுல நிக்கிறான் அண்ணே. வேலை செய்யறாரு. தோட்டத்துல வேலை செய்யற. இப்ப என்ன முட்டி கத்திரிக்காய் வச்சிருக்கீங்களோ? முட்டி கத்திரிக்காவும் யாரும் செய்திருக்கிற போதரிக்கா? இது மற்ற நார்மல் கத்திரிக்காய். இது நார்மல் கத்திரிக்காய். என்ன விலை போகுது கத்திரிக்காய் இப்ப? என்ன விலை? அன்னைக்கு கத்திரிக்காய் ஐயாட்ட வாரண்ணா. ஐயாட்ட வார. சரி போங்க. அவர்கிட்ட முதல் முருக ஐயா கதைச்சான் போல. கிணறுகளும் சின்ன கட்டுகளோட கிடக்கு. என்ன என்ன மாதிரி விவசாயங்கள் போகுது? முடியுது. கத்திரிக்காய் ஆஞ்சி வச்சிருக்கிறீங்க, சந்தையை கொண்டு போக போறீங்களா? என்ன விலை இப்ப? 100 என்ன விலை போகுது? 100 ரூபா 150 ரூபா விற்கணும். 120 தான் 100-120 தான் வாங்கி. இந்த முறை கொஞ்சம் மலிஞ்சு விலை குறைஞ்சிட்டு ஒரு காய் 20 80 அவ்வளவுதான். எப்படி கத்திரிக்காய் லாபம் வருமோ? செய்தா இந்த நோய் வந்தது. ஒரு மாதம் பங்குனி, ஒரு மாதம் மாஞ்சம் பூச்சியல் மழை இல்லாதால் நோய் வந்துட்டு. இல்லாட்டி நட்டம் இல்லை. இந்த மட்டிவில வந்து கூடுதலா எல்லாரும் கேட்டா கத்திரிக்காய்க்கு ஃபேமஸ் சொல்லிக்கணும். என்ன ஹேர்னா மட்டிவில் இந்த மண்ணுக்கு தான். மட்டிவில்ல முதல்ல அந்த முட்டி கத்திரிக்காய் இருந்ததானே? அதெல்லாம் அந்த இடம்பெயர்வோட இல்லாம போச்சு. கொஞ்சம் மாறிட்டு நாங்க இப்போ மாறிட்டுன்னா அதை விட்டாச்சு. அப்ப இங்க அந்த இது பங்குனி திங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து விற்கணும். அது கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டியல் தான். பழைய காலத்து முட்டி இல்லை. பழைய காலத்து முட்டி இப்ப இல்லை. பழசண்டா ஒன்று நல்ல ஒரு 150 ரூபாய் பெறும். அது எடுக்கல. அந்த இனம் ஒரு ரூபா எடுக்கிறாரு. அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. சும்மா இப்ப அதுகள்ல மாறி மாறி கொஞ்சம் சரியான இனம் இல்லை. சரியான இனம் இல்லை. ஒரு தரம் வைக்கல பாதுகாக்கல. அது என்னடா பின்னுக்கு வந்து சின்ன கத்திரிக்காயா காய்க்கும். உருண்டைக்காய் இது அது பார்த்துருக்குறேண்ணா. இந்த பங்குனி திங்களுக்கு போட்டு வித்ததானே.
அந்த தோட்டக்காரங்களையும் வச்சிருக்கிறார் அதெல்லாம் பழுதாகும். அங்கால வச்சுக்கிட்டாங்க தக்கண்டு பார்க்க அங்கேயும் இங்கே காய்ச்சி எங்க அவளுக்கு நாங்கள் தள்ளி அந்த சபை நடக்கிற இடத்து ஓ அதுக்கு அவங்க தோட்டம் இருக்கு இல்லை அதுக்கே வந்துருக்குறாங்க அது ஆரம்பத்தில் கத்தரிக்காய் இல்லை இப்போ பார்க்க அது இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு போய் ஆஞ்சிருக்கான் இப்போ கழிவு தான் கூட என்ன ஹட்டி என்ன இப்போ வருவினா எடுக்கா இது நடு எடுக்கிற ஒடியை நடுப்பான் எடுத்துங்க தமிழ்ல போகுது இல்லை இங்கே இங்கே வடமராட்சி அங்காடி பக்கம் போகும் உண்டு எங்கள்கிட்ட ஒரு காயும் இல்லை எல்லாம் காட்டலாம் நல்லா தான் கிடக்கு இதுவும் ஆரம்பத்தில் இப்படி காய் வேற முழுவதும் முழுவதும் பிரிய வரும் இப்போ சின்ன நாய் இது என்ன முதல்ல வச்சு கொஞ்சம் ஓய்கிற கட்டத்துக்கு வந்துட்டு இல்லாட்டி இல்லை இல்லை இனி மழை பெய்தா திரும்ப வைக்க வேணும் எல்லாத்துல இறக்கிறேன் நீங்கள் மிஷின் போட்டு கிணத்துல இருந்து வாட்டர் பம்ப் போட்டு வைக்க எங்க இருக்கிறாங்க பக்கத்தானே சந்திரர் வாங்கால அங்கோடையும் ஒரு தோட்டம் உண்டு அங்க இருக்கா செய்யணும் இப்ப செய்யணும் இப்போ முதல்ல அந்த இது போட்டு செய்ய என்ன அந்த நெட் எல்லாம் போட்டு நெட் அடிச்சு மிளகாய் அதாவது பெருசா சக்சஸ் ஆகல நட்டம் என்ன அது செய்ததுல இருக்கும் கூட நட்டம் வந்து சிலவழிச்சதுக்கும் இல்லையா எங்களுக்கு நட்டம் இல்லை இப்போ இனி காய்க்கும் இது திருப்பியா காய்க்கும் கொஞ்சம் காலத்தால தண்ணி வைக்காம விட்டுருவோம் வைக்காம விட்டாலும் காய்க்கும் வைக்காம விட்டாலும் காய்க்கும் இது தனியா தோட்டத்துக்கு சரையோ இல்லாட்டி நெல் தோட்டம் தான் நெல்லி வைக்கிறேன் அவ்வளோதான் நெல்லி வைக்கிறது இப்ப எல்லாம் அஞ்சால நெல்லி வைக்கணும் தோட்டத்துக்கு செய்யற காக்கள் இல்லை செய்யறது காக்கள் இல்லைதான் பொடியல் மட்டும் இல்லை மற்ற அனுபவமும் தோட்டத்துக்கு வேணும் எல்லாரும் செய்யல அனுபவம் இப்பத்த பொடியலுக்கு அது லாபத்தை காட்டாது மெனக்கெட ஃபுல்லாக மெனக்கட்டு வடிவா செய்தாதான் அதுக்குரிய லாபம் வந்து கிடைக்கும் விவசாயத்துல இல்லாட்டி அந்த நாங்கள் கூலிக்கு ஆக்களை பிடிச்சி எல்லாத்துக்கும் அப்படி செய்தோம்னு சொன்னா அந்த காசு வந்து விவசாயத்துக்கு மிஞ்சாதான் இது கூலிக்கு செய்ய இப்போ 3000 ரூபா ஒரு ஆள் இந்த கூலி நாங்களே கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும் என்ன பேரு கூட வித்தியநாதன் நீங்க கொடுங்க கத்தரிக்கா கொடுங்க நான் குடிங்கிட்டேன் நான் பழிக்கிற போறேன் இது வச்சுட்டேன் மாடு பார்க்கணும் போப்போம் மாடு வச்சிருக்கிறீங்க சவாரி மாடு நிக்குதோ பால் மாடு சவாரி மாடு அது எல்லாருக்கும் சரி வரேன் சரி ஐயா நன்றி முட்டி கத்திரிக்காய் காட்டு இருந்தா பார்த்துட்டு போமா எடுத்துருக்கீங்க எங்க போன முறை எடுக்கல முட்டை முட்டை முட்டி இல்ல முட்டை முட்டி முட்டியா மாறிட்டு பெரிய காயா காய்ச்சி அவனுங்கெல்லாம் வாங்கி பழுத்து போடு தக்கண்டு பழுத்து இதான அந்த முட்டை அப்புறம் இல்லை உருண்டையா தான் வரும் அதுவும் வளர்ந்தோன்னா உருண்டையா வருமே இல்ல உருண்டையா தான் மாற இப்ப கொஞ்சம் மாறிடுது என்ன இதுதான் முட்டைன்னா முட்டை இது முட்டை கத்தரியா இது மாதிரி பாருங்க இது முட்டை மாதிரி இருக்கு அது முட்டியன்ற வேறு பழைய காலத்து முட்டியன்றது முட்டி அளவாக இருக்கும் நாங்கள் சின்ன பொடியல்ல இருந்தா சரி ஐயா நன்றியா எப்படி விவசாயம் போகுது என்ன விலை போகுது மிளகா ஓ 100 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட எடுக்கணுமா இது உங்களோட சொந்த தோட்டமா குத்தகைக்கு எடுத்து செய்கிறீங்களா எப்படா காலம் இந்த மிளகாய் வச்சு ஆ
அதுக்கு யார் இருக்கிற அவங்க தோட்டக்காரர் தானே ஆ சரி பார்க்குறேன் எதால போகிறது பாரு அங்காலேயும் தோட்டம் இருக்கான் இப்போ அம்மா சொல்லியிருக்கா இதை போய் பார்க்க சொல்லி பார்ப்போம் அங்காலே எப்படி தோட்டங்கள் இருக்குண்டு மட்டிவில பொறுத்தளவில் விவசாயம் வந்து அதிக அளவில் செய்யப்படுற இடம் உங்களுக்கு தெரியும் மட்டிவில் கத்தரிக்காய்ண்டு சொன்னால் அது வந்து உலக பிரபலியமான ஒரு கத்தரிக்காய் அப்படியான ஒரு இடம் தான் மட்டிவில் அதுலேயும் கத்தரிக்காயிலே முட்டி கத்தரிக்காய்ண்டா அது வந்து பிரபலியமான ஒரு கத்தரிக்காய் ஆனால் பாருங்க இப்போ மிளகாய் செய்கை இங்கே வந்து சிறப்பாக செய்யப்படுது ஒவ்வொரு இடத்து ஒவ்வொரு பயிர் வந்து செய்யணும் அண்ணா வீடியோ ஒன்று எடுக்கலாமா வீடியோ ஒன்று எடுக்கலாமோ வீடியோ ஒன்று எடுக்கலாமோ ஆ எப்படி விவசாயம் போகுது காணாது என்ன என்ன விலை போகுது மிளகா 100 120 உங்களை கட்டாது என்ன அந்த விலைக்கு இப்போ செலவு கூட இல்லை உற்பத்தி செலவு கூட உற்பத்தி மருந்துரம் பாருங்க அரைவாசிக்கு மேலே பட்டு கொண்டு போகுது என்ன காரணம் வெப்பம் கூட ஆனால் இதுக்கு முன்னே அப்படி இருந்தால் தான் முறை கூட இந்த முறை வளமையை விட வெப்பம் கூட தானே ஆமாம் ஆமாம் இடையே மழை பெய்யுதுன்னு சொன்னால் சரியா இருக்குமே என்ன மழையும் இல்லை மழையும் குறைவு கடன் செலவு வரவே காணாது இது கூட சொந்த தோட்டம் தானே இல்லை குத்தகைக்கு எடுத்து செய்கிறீங்க குத்தகம் இருக்கு சொந்தம் இருக்கு சொந்தம் அங்கே இருக்குது வேறு இடத்துலையோ சொந்தம் அந்த தரையில் இருக்கு அந்த துறையில் இருக்கு குத்தகை செய்து தான் பெந்தங்களை சொந்தமாக்குறது அது செய்தாண்டு சில பேர் திருப்பினம் அப்போ என்ன நீங்கள் எவ்வளோ காலம் விவசாயம் செய்கிறீங்க விவசாயம் நாங்கள் 40 வருஷத்துக்கிட்ட 40 வயதிலே செய்கிறோம் சின்ன இடம் சொந்த இடம் இது தானோ சொந்த இடம் இல்லை மட்டியில் கொஞ்சம் விவசாயத்துக்கு இப்போ பிரசித்தி அதை விட கத்தரிக்காய்ன்னு சொன்னால் இன்னும் பிரசித்தி என்ன ஃபேமஸான இடம் என்ன கத்தரிக்காய் அதை செய்யலையோ நீங்கள் கத்தரி இருக்கு அந்த தரை இருக்கு அது முட்டி கத்தரிக்காய் மற்றதோ முட்டி அந்த பழைய முட்டியாண்டு இல்லை பழைய முட்டி அந்த இடப்பெயர்களோட நான் மாறிட்டு 1 கிலோவுக்கும் மேலே வரும் இப்போவோ முந்தி என்ன அதை செய்ய அப்பயല്ലോ ஆக்கள் மருந்தடி இல்லை உரம் போடவே இல்லை இயற்கை பசலைகள் கூட இயற்கை பசலைகள் கூட கோழிகள் சாட்டு மாடுகள் கட்டி புளிகள் சாட்டு அப்படியே அந்த இப்போ உரத்தை போடுறது இதாலே அடிக்கிற மயன்றாலே அடிச்சு போட்டு கொட்டக்கறி உரத்தை போட்டு நடுகிறாரு எங்கட இப்போ என்னண்ட அந்த வேறையாக்களை பிடிக்கிறதும் கஷ்டம் மற்ற சம்பளமும் கூட தானே அப்போ அதால் சுகமான வழியை தான் பார்க்கணும் மற்ற சம்பளத்துக்கு மாறுதலுக்கும் வேணும் தானே இப்போ நாங்கள் தோட்டம் செய்கிறோம் அதெல்லாம் கொண்டு சாமான் வாங்கத்தானே வேணும் வாங்கத்தான் வேணும் அதால் பிரச்சனை அண்டு இல்லை ஆனால் நீங்கள் கூலியில் நிறைய போட்டு செய்யக்க வந்து கஷ்டம் இல்லை அதுதான் ஆனால் கஷ்டம் அதெல்லாம் கஷ்டப்பட்டு அதையும் கஷ்டப்பட்டு செய்யணும் அது சரியோ உற்பத்தி எங்களுக்கு வருவாய் வந்து விலைவாசி வந்தால் நட்டம் இல்லையோ அப்படியே ஆனால் ஆக்களோட இது பசடிகள் அப்படித்தானே மாடு கட்டு ஓலியல் தாழ்வு புளியல் போட்டு நல்ல மாதிரி இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி போகுது இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு இயற்கையே மாறுறது என்ன இது இந்த மிளகாய் வந்து எவ்வளவு காலம் இந்த பயிர் 3 மாதத்துல எங்களை வருவா தரும் 3 மாதத்துல தரும் எவ்வளோ காலம் நிற்கும் தொடர்ந்து அதை சொல்லலாம் வருஷமும் நிற்கும் 6 மாதமும் ஆனால் நீங்கள் அப்புறம் அந்த வயல் செய்கிற நேரம் இதை அழிச்சிட்டு தான் இதை அப்படியே விடுவோம் இது தொடர்ச்சியாக தோட்டம் தானே இது தோட்டம் வயல் நெல் விதைக்கிறதா அங்கே கீழே சரி இதை தோட்டத்துக்கு கண்டு வச்சிருக்கிறோம் ஏண்டா ஒரு கத்தரி மிளகாய் கண்ட 2 காயோட குறுங்கலாக தானே ஆமாம் அப்போ ரைப்புகள் எல்லாம் மிஷின் வச்சு ரைக்கிறேன் நீங்கள் வாட்டர் பம்ப் போட்டு தான் ரைக்கும் விவசாயம் அப்படி கை கொடுக்குது உங்களுக்கு விவசாயம் எங்களோட சொந்த தொழில் தானே இப்படியே செய்யத்தான் வேணும் விலைவாசி வந்தால்
நட்டமில்லை நட்டமோ லாபமோ செய்யத்தான் செய்யத்தான் நட்டத்தை பார்த்தும் விடையலாது கூடுதலாக எங்கட முஜாட்டி எடுத்து செய்து கொஞ்சம் இப்போ அப்படி செய்யலாது பாருங்க புல்லு என்ன மாதிரி எடுக்குதுண்டு புல்லு வந்தால் 5-6 பாத்தி தான் ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு 10 பாத்தி பிடுங்க மாட்டுது சம்பளத்தை காக்கில் வச்சு பிடுங்குறதோ பிடுங்குற சம்பளத்தை தான் பிடிங்கிற சம்பளத்தை தான் பிடுங்கிருக்கு 1500 2000 வேணும் தான் அதெல்லாம் கொண்டு ஆமாம் அது சரி விலைவாசி விற்றா நட்டம் இல்லை தோட்டத்துக்கு ஆமாம் இல்லையாண்டா நாங்கள் வேண்டி செய்கிறதோடு குறைவாக இருக்கும் மிளகாய் சில காலத்தில் நல்ல அதிக விளைவிக்கும் 500 போன வரையெல்லாம் 500-600 1000 விற்றுருக்கு தானே 1000-1500 ரூபா விற்றா அந்த நேரம் எங்களுக்கு வராது அந்த நேரம் வராது அது அந்த புட்டி காணியால் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு என்ன பேர் தங்கராசன் முதல் முறைக்கா எடுத்தேன் என்ன உங்கள்கிட்ட அடுத்த ஞாபகம் கிடையாது உங்கள்கிட்ட தெரியல சரி ஐயா நன்றி பட்டுட்டு தான் நன்றி மேலே பாடுது இப்படிதான் புல் எடுக்கணும் என்ன இப்படி எடுத்தால் அந்த கொஞ்சம் வேரோட வந்துடும் இல்லையாண்டா உலகாரத்தால் செருக்குறானே திருப்பி முளைக்க பார்க்குமா இது கோரை கூட கோரி அழிக்கிற கஷ்டம் கோரி அழிக்கிறதா நாளைக்கு தழைச்சிடும் இது நாளைக்கு திருப்ப தழைச்சிடும் இந்த கோரை அறுகிற கோரையே தழைச்சிடும் கிழங்கு தானே கிழங்கு இருந்தால் அப்புறம் தலைக்கத்தான் பாது வண்டி வந்தால் அப்புறம் துவைச்சறிஞ்சு போடணும் வண்டி இங்கே பாருதோ இப்போ இல்லை முந்தின காலத்தில் இருந்தா என்ன முந்தின வந்து இடம்பெயர்ந்தது காடுகளுக்கு அணுந்துட்டு இப்போ வெறும் ஆக்கள் விரட்டி விட்டுட்டாங்க விரட்டி அந்த பண்டிகை அச்சுறுத்தி அடித்து அதெல்லாம் குறைஞ்சிட்டு கஷ்டப்பட்டு தான் தோட்டம் செய்ய வேணும் எங்கட செய்கிறபடியாக நாங்கள் வெயில்ண்டா போடுவோம் மிளகா எங்கே கொடுக்குறோம் நீங்கள் மிளகா நாங்கள் வியாபாரி இந்த பெருவை இங்கே வந்து எடுப்பேன் கழிவுகள் எதுவும் இருக்கும் மிளகாய்க்கும் 10 கொண்டு தான் 10 கொண்டு கழிச்சு தான் அடிப்பேன் வியாபாரிக்கு நட்டம் இல்லை எப்போ விவசாயியை விட வியாபாரி கூட உழைச்சிருக்கேன் 100 வேணா 200 விற்கிறோம் அப்போ கழிவு வரும் ஆமாம் சரி ஓகே பாருங்க இதில் விவசாய கிணறு இருக்குது இந்த கிணறுல இருந்தால் இந்த விவசாய பயிர்களுக்கு வந்து நீர் இறைப்பினம் பாருங்க கல் கிணறு ஆனால் நிறைய தண்ணி இறைக்க வரும் என்னதா மாட்டு கொண்டு போகிறதோ என்ன கீரை எல்லாம் என்ன விதைக்கு எடுக்க போட்டுருக்கேன் எவ்வளோ காலம் விவசாயம் செய்கிறீங்க இது உங்களோட தோட்டமா இல்லை வீட்டுக்காரரும் யார் இது நீங்கள் தான் தனியாக இது செய்கிறது தம்பியா மகனாக்கள் வந்து உதவி செய்கிறது சரி புல்லு செருக்குன்னு நீங்கள் வந்த நீங்களே அந்த சணல் எல்லாமே என்னத்துக்கு போட்டுருக்கு சரி விவசாயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனை பேர் இருந்து செய்கிறீங்க கொஞ்சம் காலம் தான் விவசாயத்துக்கு தான் எங்கே இருக்கிற பக்கத்தான அம்மன் கோயிலில் தாண்டி இதால் திரும்பி போகிற ரோடு பண்டிதரஜி அவன் பின் ரோட் அதுக்கே தோட்டங்கள் இப்போ இருக்கோ அந்த செவ்வாரி நடக்கிற இடத்த அதுக்கு இருக்கே தோட்டங்கள் இப்போ
செய்திருக்கிறேமே. நட்டிருக்கிறேன். சரி அம்மா, நன்றி.